வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கேரட் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு 4 கேரட் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பில் வந்து இரும்பு சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் வந்துட்டு இப்போ கேரட்டை வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சுனா பால் வந்து சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். அந்த பாலில் வந்துட்டு இந்த கேரட் கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60% அளவுக்கு வந்துட்டு குக் ஆகிருக்குது. வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப்பு கேரட் துருவல் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியில் லைட்டாக பிடிக்கும். இப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடலாம். இது பண்ணுறதுக்கு, இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்குறேன். இது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்துட்டு நல்லா ஆரஞ்சு கலர்லாம் கிடைக்காது, நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கும். உங்களுக்கு சுகர் சேர்க்குறப்போ நல்லா ஆரஞ்சு கலராக நல்லா இதாக இருக்கும். அந்த மாதிரி இது இருக்காது, கலர் மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 6 முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நெய்லெலாம் வறுக்கலை, சும்மா கட் பண்ணி மட்டும் தான் வச்சுருந்தேன். இப்போ சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு எல்லாமே. இப்போ ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உருண்டையாக பிடிச்சிக்கிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கிடலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அந்த கலர் மட்டும் தான் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்காது. சுகர் சேர்க்குறப்போ வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. பட் இந்த கலர் மட்டும்தான் கம்மியாக இருக்கும், மற்றபடி டேஸ்டெல்லாம் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே இதை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது செய்கிறது ரொம்ப சுலபம்.